என்ன படம் வரணுமா வேண்டாமா? சந்தானத்துக்கு சின்னவர் அடித்த கால். பொங்கலுக்கு கூட பொங்கல் வச்சுட்டாங்களே. பொங்கல் பண்டிகை இந்த ஆண்டு திமுகவினருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்த வண்ணம் இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் சென்னை, தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, அது மட்டுமின்றி 2 முறை இளைஞரணி மாநாடு ஒத்திப்போனது, இளைஞரணி மாநாட்டில் நடக்க வேண்டிய ஒரு சில முடிவுகள் நடக்காமல் இருந்தது என தொடர்ச்சியாக திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமின்றி கட்சி குழுவில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியாக உள்ளனர் என்ற தகவலும் அறிவாலயத்தை கலங்கடித்த வேளையில் தற்போது அடுத்து ஒரு நிகழ்வாக பொங்கல் பண்டிகையும் அதுவுமா அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 3ஆம் பாகத்தை வெளியிட்டது வேறு அறிவாலயத்தை மேலும் கலக்கமடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக டிஆர் பாலுவை குறிவைத்து அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்ட பகுதியை வெளியிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 3 இன்னும் மோசமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், நிறைய உங்களுக்கு இதில் தகவல் இருக்கும் என கூறியது வேறு அறிவாலயத்தை மிகுந்த கவலையடைய செய்துள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் உதயநிதியின் நெருங்கிய நண்பரும் சினிமா துறையைச் சேர்ந்த நடிகருமான சந்தானம் செய்த செயல் உதயநிதியை மேலும் கடுப்பாக்கியுள்ளதா? சந்தானம் தற்போது வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் வடக்குப்பட்டி ராமசாமி ப்ரமோஷனுக்காக தனது எக்ஸ் பதிவில் சந்தானம் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் சந்தானம் கற்பூரம் வேண்டி சாமி கும்பிடும் போது பின்னணியில் ஒருவர், என்ன ராமசாமி நீ சூடம் ஏத்துற என கேட்பது போல் காட்சி. உடனே சந்தானம் திரும்பி, அந்த ராமசாமி இல்ல நான் என சொன்னது போன்ற காட்சி வீடியோவையும் சந்தானம் வெளியிட்ட சிறிது நேரத்தில் இணையம் முழுவதும் வைரலாக பரவியது. இது ராமசாமிக்கு சரியான அடி, சம்பட்டி அடி, ராமசாமிக்கு இதெல்லாம் தேவைதான், கற்பூரம் ஏற்றி ராமசாமி என்றெல்லாம் இணையத்தில் கமெண்டுகள் பறந்தன. உடனே சந்தானம் அந்த வீடியோவை தனது எக்ஸ் பதிவில் இருந்து டெலீட் செய்துவிட்டார். என்ன நடந்தது, ஏன் உடனே டெல் செய்து விட்டார் என விசாரிக்கும் போது ஏற்கனவே பின்னடைவில் இருக்கும் நிலையில், என்ன நண்பா நீ இப்படி பண்ணலாமா, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற இத பண்ணிட்டு இருக்க, என்ன படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா, ஏன் இப்படி பண்ற என உதயநிதி சந்தானத்திடம் கோபமாக கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ டெலிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே அன்னபூர்ணி, நயன்தாரா, ரகு தாத்தா, கீர்த்தி சுரேஷ் போன்ற விவகாரங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சந்தானத்தின் இந்த ராமசாமி வீடியோ வேறு அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் திமுகவிற்கு சந்தோஷமாக இல்லாத பொங்கல் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேலும் வரும் வாரங்களில் டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் நிச்சயம் திமுகவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் என்றும் சில தகவல்கள் கசிந்துள்ளன.